Hi dears, இன்னைக்கு கிளாஸில் print comes to Europe and Gutenberg printing press பற்றி தான் பார்க்க போகிறோம். As usual with keywords and subtopics ஒரு ஸ்லைடும் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடு படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் த ப்ரீ-ப்ரெஸ் எரா சில்க் ரூட் அண்ட் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா சில்க் அண்ட் ஸ்பைசஸ் வந்து நமக்கு ட்ரேடு மூலமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சைனீஸ் ட்ராவலர் வந்து என்ன பண்ணுறாங்க, பேப்பரை வந்து யூரோப்புக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேப்பர் மூலமாக வந்துட்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஹேண்ட் ரிட்டன் புக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் லிமிட்டேஷன் அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, சீக்கிரமே ஃப்ரெஜைல் அதாவது கிழிஞ்சிடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மேனுஸ்கிரிப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, நிறைய பர்சன்ஸ் அதாவது லேபர் எடுத்துச்சு. த மார்க்கோ போலோ கனெக்ஷன். ஸோ மார்க்கோ போலோ சைனாலேருந்து இட்டாலிக்கு திரும்பி வரும்போது அவர் வுட் பிளாக் பிரிண்டிங்கிற அந்த டெக்னாலஜியும் கொண்டு வராரு. ஸோ இட்டாலி அண்ட் யூரோப் இவங்க ரெண்டு பேருமே வந்து வுட் பிளாக் யூஸ் பண்ணி புக்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கான 3 keywords: த ஃபேக்ட், த கான்ட்ரிபியூஷன், த இம்பேக்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் த சோஷியல் டிவிஷன் இன் ரீடிங். ஸோ த அரிஸ்டோக்ராசி, த மேசஸ். அரிஸ்டோக்ராசிங்கிறது அங்கே டாப் லெவலில் அதிக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதிக வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்கிற பீப்புளை அரிஸ்டோக்ராசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் சாதாரண காமன் பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ரீடிங்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த பேப்பர் வந்துட்டு ஹை குவாலிட்டி அனிமல் ஸ்கின்லேருந்து உருவானது, ஓகேவா. ரிமைனிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணது இந்த வந்து பிரிண்டட் புக்ஸ், ஏன்னா அதுதான் வந்து அஃபோர்டபுளாகவும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹேண்ட் காப்பிங். ஸோ 4 கீவேர்ட்: லெபோரியஸ், எக்ஸ்பென்சிவ், ஃப்ரெஜைல், இம்மொபிலிட்டி. ஸோ அதிகமான பீப்புள் வச்சு அவங்க அந்த பிரிண்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுனால, வுட் பிளாக் பிரிண்டிங் ரெடி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க. அண்ட் அதிகமான பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஃப்ரெஜைல். ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஈஸியாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்ப பல்கியாக இருந்ததுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் டாபிக் த ட்ரான்சிஷன் டு வுட் பிளாக் பிரிண்டிங். வெறும் புக்ஸுக்காக வுட் பிளாக் பிரிண்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து டெக்ஸ்டைல்ஸ், க்ளோத்ஸில் வந்து போடுறது, கார்ட்ஸில் யூஸ் பண்ணுறது அண்ட் ரிலீஜியஸ் பிக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது நார்மல் வந்து புக் பிரிண்டிங்லேருந்து வுட் பிளாக் பிரிண்டிங் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அது போகுது. ஸோ அதுதான் இங்கே ட்ரான்சிஷன் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் த குட்டன்பர்க் பிரேக் த்ரூ. ஸோ யார் கண்டுபிடிச்சா? ஜோஹன் குட்டன்பர்க். எங்கே? ஜெர்மனி. எப்போது? 1430s. எதுக்காக? ஸோ வுட் பிளாக் பிரிண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருந்தது, எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்பட்டது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு கிடைச்ச அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் தான். என்னென்ன நாலேஜ்னால், அவருக்கு ஆல்ரெடி ஆலிவ் அண்ட் ஒயின் ப்ரெஸ்ஸஸ் பற்றி தெரியும். ஸோ அந்த மெக்கானிக்கல் மாடலில் தான் அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ கோல்டு ஸ்மித்திங் அண்ட் ஸ்டோன் பாலிஷிங் இது மூலமாக வந்து ப்ராப்பராக லெட் மோல்ட்ஸ் பண்ணார். அண்ட் மெட்டல் கேஸ்டிங், அந்த இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஆஃப் த அல்ஃபபெட்டை கொண்டு வரதுக்கு மெட்டல் கேஸ்டிங், இந்த எல்லா நாலேஜும் இருந்தது தான் வந்து குட்டன்பர்க்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. பிரிண்டிங் ப்ரெஸ் யூஸ் பண்ணி அவர் ரெடி பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு பைபிள். ஸோ 180 காப்பீஸு 3 இயர்ஸில் அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ 15th centuryயில் இருந்த அந்த டெக்னாலஜி வுட் பிளாக் பிரிண்டிங் மூலமாக பண்ணியிருந்தால் இதை விட அதிகமான வருஷம் இருக்கும். ஸோ இதை வந்து அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக வெறும் 3 வருஷத்தில் முடிச்சதுனால ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷனை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் த ஹைப்ரிட் ஃபேஸ். ஸோ ஒன்ஸ் இந்த வந்து மெஷின் பிரிண்டிங் வந்ததுக்கப்புறம் யாருமே ஹேண்ட் பிரிண்டிங் யூஸ் பண்ணலான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ வந்து ஸ்டில் வந்துட்டு மெஷின் பிரிண்டிங்கும் இருந்துச்சு, ஹேண்ட் பிரிண்டிங்கும் இருந்துச்சு. எதுக்காக அந்த ஹேண்ட் பிரிண்டிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மெட்டல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் மூலமாகவே பண்ண மாதிரி இருக்கிறது மாதிரிலாம் டிசைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்டர்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டில் வந்து ஹேண்ட் பிரிண்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில புக்ஸ்லாம் வந்துட்டு எம்டி ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஓன் ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, அவங்களே டிசைன்ஸ் வரைஞ்சிக்கிற மாதிரியும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல் பிரிண்டிங் இருந்தாலும் ஹேண்ட் பிரிண்டிங்கும் அங்கே வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டாபிக் த பிரிண்ட் ரெவல்யூஷன் பை நம்பர்ஸ். ஸோ 1450க்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாகவும் வெறும் ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது வந்து அடுத்த வந்து 1415 to 1550 வந்து 20 மில்லியன் காப்பீஸாக இருந்தது. 16th century வரும்போது நமக்கு 200 மில்லியன் காப்பீஸ் வர வரைக்கும் புக்ஸ் இருக்கிற மாதிரியான பிரிண்டிங் டெக்னாலஜி அங்கே வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டாபிக் ஹவு குட்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒர்க்டு. ஸோ என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அவர் யூஸ் பண்ணார். ஸோ 4 keywords இருக்குது: மெக்கானிசம், இனோவேஷன், மூவபிள் டைப், ஸ்பீடு.
ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஹேண்டில் ஒரு ஸ்க்ரூ கூட அட்டாச் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பேப்பரை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் வச்சு அது மேலே ஹேண்டில் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த மெட்டல் டைப்ஸுங்கிறது தான் அவரோட இன்னோவேஷன். ஸோ ஒரு கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ்க்கும் வந்து அவர் மெட்டல் டைப்ஸ் வந்து கொண்டு வராரு. பிளாக் பிரிண்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் பேஜை கவர் பண்ணி அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே இவர் மெஷின் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா ஒரு லெட்டரையும் மூவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வராரு. ஸோ அதனால தான் அது வந்து மூவபிள் டைப் பிரிண்டிங் மிஷின்னு நேம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் குட்டன்பர்க் பிரிண்ட் பைபிள் த யூனிக் பிரிண்ட். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து பைபிள் பிரிண்ட் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு விஷயங்கள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கான்ட்ரடிக்ஷன், யூனிக்னஸ் ஃபேக்டர், எலைட் ப்ரிஃபரன்ஸ், யூஸ் ஆஃப் கலர். ஸோ இது பிரிண்டிங்காக இருந்தாலும் அந்த பிரிண்டிங்கை ஹேண்ட்மேட் மாதிரி தெரிகிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த புக்கு பிரிண்ட் பண்ணி முடித்ததும் பார்டர்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் வச்சு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ யூனிக்னஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு விதமாக வரைவாங்கிறதுனால எந்த ஒரு காப்பீஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஹை கிளாஸ் பீப்புளுக்கு இது ஒரு பெருமைப்படுற விஷயமா இருந்துச்சு. என்கிட்ட இருக்க புக் மாதிரி யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஹோலி வேர்ட்ஸ், அந்த பைபிளில் இருக்கிற அந்த ஹோலி வேர்ட்ஸை அந்த ஸ்பேசஸில் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, எழுதி வச்சுக்கிற மாதிரியும் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பிரிண்டர்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராசஸ் போயிட்டுருக்கோங்கிற அந்த பிக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றின பேராகிராஃப் தான் இது. ஸோ காம்போசிட்டர்ஸ், கேலரிஸ், ப்ரூஃப் ரீடர்ஸ், ப்ராசஸ். காம்போசிட்டர்ஸுங்கிறது பீப்புள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அந்த பேஜுக்கான டெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் மெட்டல் டைப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் கேலரிஸுங்கிறது மெட்டல் ட்ரேஸ், அதில் தான் வந்துட்டு அவங்க கம்போஸ் பண்ணதெல்லாம் அசம்பிள் ஆகும். ப்ரூஃப் ரீடர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்டட் ஷீட்ஸில் ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க பைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷீட்ஸாக வந்து என்ன ஆகும்னா ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு அசம்பிளி ஆர்டரில் ஒரு விஷயமும் தனித்தனியாக நடக்கும். இதுதான் வந்து இந்த ஹோல் ப்ராசஸை அந்த பிக்சரில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லைட்லேயும் இருக்க கீவேர்ட்ஸ் அண்ட் சப்டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டைமை எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பிரிண்ட் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் பார்க்க போகிறோம். பாய்.